So welcome friends, இங்க நம்ம exercise 15.1ல 13th question பார்க்கலாம். So a die is thrown, find the probability of getting prime number lying between 2 and 6 and odd number. 3 question கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு டை த்ரோன் பண்ணுறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டல் பாசிபிலிட்டி என்னென்னா தான் மொத்தம் 6 நம்பர்ஸ் தான் வரும். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த 6 நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் டை த்ரோ பண்ணால் வரும். ஸோ டோட்டல் எத்தனை உங்களுக்கு 6. ஓகே, ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் எது வரும் இதில் உங்களுக்கு 2 3 5. இதில் ப்ரைம் நம்பர் எது வருது உங்களுக்கு 1 2 3 3 ப்ரைம் நம்பர் வருது. ஸோ முதல்ல டோட்டல் நம்பர் 6, அதில் ப்ரைம் நம்பர் எது 2 3 5. 1 வந்து ப்ரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர், ஸோ அது வராது. ஸோ 4 வந்து ஈவன் நம்பர், 6 ஈவன் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்னால் மற்ற நம்பர் கூட எதுவும் டிவைட் ஆகாமல் வர்றது தான் ப்ரைம் நம்பர். ஸோ 2 3 5 எந்த நம்பர் கூட டிவைட் ஆகுது, ஒன்லி 1 மட்டும் டிவைட் ஆகணும், இல்லாட்டி கூட அந்த நம்பர் கூட டிவைட் ஆகணும், அதுதான் ப்ரைம் நம்பர்ன்றது. ஸோ 2ம் 3ம் 5ம் ஒன்று 1ஆல் டிவைட் ஆகும், இல்லாட்டி அதே நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும், இல்லாட்டி 3ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த 3 நம்பர் தான் ப்ரைம் நம்பர். ஸோ 3/6 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 6. 2க்கும் 6க்கும் நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2க்கும் 6க்கும் நடுவில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. ஸோ 3 4 5. ஓகே, ஸோ 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்ன உங்களுக்கு 6. ஸோ 1/2. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஆட் நம்பர். ஸோ இந்த டோட்டல் நம்பரில் எது உங்களுக்கு ஆட் நம்பர், ஸோ 1 3 5 இந்த 3 நம்பர் தான் உங்களுக்கு ஆட் நம்பர். ஸோ இதுக்கும் ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் 3/6. ஸோ ஆன்சர் வந்து 1/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 14th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, one card is drawn from well shuffled pack of 52 cards. Okay, so find the probability of getting அப்படின்னு போட்டு உங்களுக்கு டோட்டலாக 6 ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஸோ 5 6. ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்ட்ஸோட பேசிக் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸோட பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதில் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ முதல்ல டோட்டல் கார்ட்ஸ் எத்தனை அப்படின்னா உங்களுக்கு 52 கார்ட்ஸ். மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக கார்ட்ஸ் எத்தனை இருக்கும், மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 4 பிரியும். ஒன்று ஸ்பேட், நெக்ஸ்ட்டு கிளப்ஸ், நெக்ஸ்ட்டு ஹார்டின், ஸோ நெக்ஸ்ட்டு டைமண்ட். ஓகே, ஸோ டோட்டல் கார்ட்ஸ் 52ல் ஸ்பேடு, கிளப், ஹார்டின், டைமண்ட். ஸோ ஸ்பேடு வந்து மொத்தம் உங்களுக்கு 13 கார்டு, கிளப்பு 13 கார்டு, ஹார்டின் 13 கார்டு, ஸோ டைமண்ட் 13 கார்டு. ஸோ இது 4 டோட்டலாக இந்த 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52 வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்பேடும் கிளப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கார்டு. ஓகே, ஸோ இந்த ஹார்டினும் டைமண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கார்டு. ஓகே, ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சிம்பிள் எப்படி இருக்கும்னா அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும் இந்த ஸ்பேடும் கிளப்பும். ஸோ இந்த ஹார்டினும் டைமண்டும் சிம்பிள் எந்த சிம்பிள் இருக்கும், ஹார்டின் ஷேப்பில் இருக்கும், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேடு 13, இந்த ஸ்பேடு 13ல் வந்து மொத்தம் உங்களுக்கு நம்பர் கார்டுன்னு தனியாக, ஃபேஸ் கார்டு தனியாக பிரியுது. ஸோ நம்பர் கார்டு, அதே மாதிரி ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ நம்பர் கார்டுன்றது என்ன வரும்னா இல்லை 2லேருந்து 10 வரைக்கும் 2 to 10, ஆஸ் இது மட்டும்தான் நம்பர் கார்டு. பார்த்தீங்கன்னா நம்பர் கார்ட்ஸ் எதுனா 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாம் நம்பர் கார்ட்ஸ். ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஜாக், கிங்,
queen. Okay, so நீ cards பார்த்தீங்கன்னா உங்களுக்கு clear-ஆ தெரியும். ஸோ நம்பர் கார்ட்ஸில் இது மட்டும் தான் நம்பர்ஸ் வரும் 2 3 4 5 6 7 8 9 10 as. அதே மாதிரி ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா JKQ இது மட்டும் தான் உங்களுக்கு என்னது ஃபேஸ் கார்டு. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸில் ஒரு ஃபேஸ் சிம்பிள் போட்டிருக்கும் ஜாக்லையும் கிங்லையும் குவீன்லையும். ஸோ இதில் 3 மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் கார்டு. மீதி 10 கார்டு உங்களுக்கு என்னென்னா நம்பர் கார்டு. இப்போ ஃபேஸ் கார்டில் என்னென்ன வந்துடும்னா ஜாக் கிங்கு குவீன் இது 3 ஃபேஸ் கார்டு. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும். ஸோ நம்பர் கார்டு பார்த்தீங்கன்னா 2 to 10 கமா as. ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஜாக் கிங் குவீன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு நம்பர் கார்டு 2 to 10 கமா as. ஃபேஸ் கார்டு ஜாக் கிங்கு குவீன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு நம்பர் கார்டு 2 to 10 கமா A. ஸோ ஃபேஸ் கார்டு ஜாக் கிங். ஓகே, இந்த டோட்டல் இப்போ நான் போட்டிருக்க அந்த பாக்ஸ் மட்டும் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ் கொஷனில் என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஸோ டோட்டல் கார்ட்ஸு ஸ்பேட் கிளப் ஹார்ட் இன் டைமண்ட், இது பிளாக் கார்டு, இது ரெட் கார்டு. இந்த ஸ்பேடில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் 13, அதில் நம்பர் கார்டு 10 கார்டு, ஃபேஸ் கார்டு 3 கார்டு. இது மாதிரி எல்லாத்துக்கும் பிரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ப்ராபபிலிட்டி எ கிங் ஆஃப் ரெட் கலர். ப்ராபபிலிட்டி கிங் ஆஃப் ரெட் கலர். ஓகே, ஸோ முதல்ல டோட்டல் கார்ட்ஸ் கீழே எழுதிடணும். டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க 52 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கிங் ஆஃப் ரெட் கலர், முதல்ல ரெட் கலர் கார்டு எடுத்துக்கோங்க, அதில் கிங் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே ரெட் கலர் தான். இதில் ஒரு கிங் இருக்கும், அதே மாதிரி இதில் ஒரு கிங் இருக்கும். ஸோ டோட்டல் ரெட் கலரில் இங்கே ஒரு கிங் இருக்குது, இங்கே ஒரு கிங் இருக்குது. ஸோ டோட்டலில் 2/52. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/26 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிங் ஆஃப் ரெட் கலர்னு கேட்குறாங்க. ரெட் கலர் கார்டு இது மட்டும் தான் ரெட் கலர் கார்டு. ரெட் கலர் கார்டில் இங்கே ஒரு கிங் இருக்குது, இங்கே ஒரு கிங் இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை டோட்டல் கார்டு 52. ஸோ 1/26. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ முதல்ல டோட்டல் கார்ட்ஸ் 52 அது எழுதிருங்க. ஸோ ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபேஸ் கார்டு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ 12 டிவைடட் பை 52. ஓகே, ஸோ இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3/13. 3 4s are 12, 1 4s are 4, ரிமைண்டர் 1, 3 4s are 12. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு எவ்வளோ 3 டிவைடட் பை 13. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ 52. அதில் ரெட் ஃபேஸ் கார்டு மட்டும் கேட்குறாங்க. ஸோ ரெட் கார்ட்ஸ் இது. ரெட் கார்ட்ஸில் மொத்தம் உங்களுக்கு ஃபேஸ் கார்டு எத்தனை வரும் 1 2 3. ஸோ 4 5 6. இது மட்டும்தான் அந்த ரெட் கலர் கார்ட்ஸில் ஃபேஸ் கார்டு இருக்கிறது 6. ஸோ 6 டிவைடட் பை 52. ஓகே, ஸோ இதை வந்து அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, 2 2s are 4, 6 2s are 12. ஓகே, ஸோ என்ன வருது உங்களுக்கு 3 டிவைடட் பை 26. நெக்ஸ்ட்டு 4th Roman letter. So 4th Roman letter, the probability of jack of hearts. Okay, so முதல்ல டோட்டல் கார்ட்ஸ் எழுதிருங்க 52. ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஹார்ட்டின் உங்களுக்கு எங்கே இருக்குது, இதுதான் ஹார்ட். ஓகே, ஸோ அதில் ஜாக் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாக் வருது உங்களுக்கு ஒரே ஒரு ஜாக் தான். ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்னா முதல்ல ஹார்ட்டின் போயிடணும். ஹார்ட்டினில் போயிட்டு ஜாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட்டினில் ஜாக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாக். ஸோ 1 டிவைடட் பை 52. Okay, so next 5th question, probability of spade. முதல்ல டோட்டல் கார்ட்ஸ் 52 எழுதிருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு, மொத்தம் ஸ்பேடு எத்தனை கார்டு இருக்குது 13. அவங்க டோட்டலாக ஸ்பேடு தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் கார்டு 13 அப்படியே எழுதிருங்க. ஓகே, ஸோ 13th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 4. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் குவீன் ஆஃப் டைமண்ட். ஸோ டோட்டல் கார்ட்ஸ் வந்து 52. குவீன் ஆஃப் டைமண்ட்ன்றாங்க. முதல்ல டைமண்ட் கார்டுக்கு போயிருங்க. ஸோ டைமண்ட் கார்டில் உங்களுக்கு குவீன், டைமண்ட் கார்டில் குவீன் வந்து எத்தனை இருக்குது, ஒரே ஒரு குவீன் தான் டைமண்டில் இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை 52. புரியுதுங்களா? ஸோ முதல்ல இப்படி கொஸ்டின் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா முதல்ல ஹார்ட்டின் போயிடணும். இதுக்கு போயிட்டு அதில் ஜாக் பார்க்கணும். குவீன் ஆஃப் டைமண்ட்னா முதல்ல டைமண்ட் கார்டுக்கு போயிடணும். டைமண்ட் கார்டுக்கு போயிட்டு குவீன் என்னன்னு சொல்லி பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு போயிடணும். கிங் ஆஃப் ரெட் கலர்னா முதல்ல ரெட் கலருக்கு போயிடணும்.
ரெட் கலர் இங்கே இருக்குது, அதில் எத்தனை கிங் வருதுன்னு கவுண்ட் பண்ணும். செகண்ட் வரதை வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வரதை கவுண்ட் பண்ணி போகணும், அவ்வளோ. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக இருந்தால் இந்த மாதிரி கார்ட்ஸ் எந்த கொஷின் கேட்டாலும் ஈஸியாக போட்டுருவோம். ஓகே, தேங்க்யூ.